SURDS and indices series tricks தான் இந்த வீடியோல வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். SURDS and indices ரிலேட்டடா உங்களுக்கு queries இருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா SURDS and indices ஓட லிங்க் அவைலபிளா இருக்கு. சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ வீடியோஸை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. சோ இனி பர்சன்ட் டைப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா what is the simplified value of percent இருக்கும். So இது வந்து series tricks நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So question type எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. வெறும் 2 மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அதோட பவர் என்ன மீனிங்? 2 raised to the power 1 which is 2. So இதோட பவர் 1 இருக்க மாதிரி மீனிங். So 1 into 2 2, 2 into 2 4, 4 into 2 8. எல்லா பேஸும் பாருங்க. கீழ இது வந்து பேஸ்னு தெரியும். இது வந்து பவர் ஆர் எக்ஸ்பொனன்ட்ஸ் தெரியும். So உங்களோட பேஸ் எல்லாமே பாருங்க 2 தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பவர்ஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க. இது வந்து 1 into 2 2, 2 into 2 4, 4 into 2 8. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பக்கத்துல எல்லாமே பாருங்க +1 +1 +1 +1 இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி क्वेश्चனை வந்து ஃபியூ செகண்ட்ஸ்ல எப்படி சால்வ் பண்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ட்ரிக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி क्वेश्चन டைப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பேஸ்ல டிஃப்ரெண்டா கொடுக்கும்போது இந்த ட்ரிக் நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க பேஸ் பாருங்கள் அதோட பவர் வந்து எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 ஸ்கொயர், இங்கே 2 raised to the power 4, இங்கே 2 raised to the power 8. ஸோ 8 தான் ஜாஸ்தி. ஸோ 2 raised to the power 8 வச்சுக்கோங்க. ஸோ இந்த 8 வந்து பவரை வந்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பக்கத்தில் வந்து -1 போடணும். டிவைட் பை இது பேஸ் என்னன்னு பார்த்தீங்க த்ரோட் எல்லாமே என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ அந்த 2 எழுதுங்க, -1 எழுதுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 2 raised to the power 8 into 2 என்னது 16. ஸோ ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 raised to the power 16 இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ 2 raised to the power இங்கே என்ன ஆகிடும் 16 ஆகிடும். ஸோ 2 raised to the power 16 இங்கே பக்கத்தில் -1 டிவைட் பை 2 - 1 என்னது 1. ஸோ 2 raised to the power 16 - 1 டிவைட் பை 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விச் இஸ் 2 raised to the power 16 - 1. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் உங்களோட பேஸ் ஆஸ் இட் இஸ் எழுதியிருக்கோம். எதுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த பவரை எடுத்து மல்டிப்ளை பை 2 பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து -1 போடணும். டிவைட் பை உங்களோட பேஸ் என்ன நம்பர் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 2 அது கூடயே -1. ஸோ இங்கேயும் -1 இங்கேயும் -1. ஸோ 2 - 1 இங்கே 1 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க பவர் 16. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த சிம்பிளிஃபைட் வேல்யூ ஆஃப் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 + 1 3 ஸ்கொயர் +1 3 raised to the power 4 + 1 3 raised to the power 8 + 1 3 raised to the power 16 + 1. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 raised to the power 1ஓட மீனிங் 1 into 2 2, 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16. பக்கத்துல எல்லாமே +1 +1 +1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும். ஸோ 3 பவர் எது ஜாஸ்தி இங்கே 16. ஸோ 16 அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -1 போடணும். டிவைட் பை உங்களோட பேஸ் என்னது 3 -1 which is equal to 3 raised to the power 16 into 2 32 -1 டிவைட் பை 3 - 1 என்னது 2. இதான் வந்து ஆன்சர். So next question பாருங்க. What is the simplified value of இங்க x + 1 x square + 1 x raised to the power 4 + 1 x raised to the power 8 + 1 x raised to the power 16 + 1 x to the power 32 + 1 x to the power 64 + 1 x to the power 128 + 1. So இங்கே நீங்க பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்க மீனிங் 1 into 2 2, 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16, 16 into 2 32, 32 2 பார்த்தீங்கன்னா 64, 64 into 2 வந்து 128. எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரோட் எல்லாமே +1 கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் x பவர் எதுக்கு ஜாஸ்தி 128 தான் மல்டிப்ளைட் பை 2 -1 நீங்கள் போட்டுக்கணும். டிவைட் பை உங்களோட பேஸ் என்னதுங்க x தான். ஸோ x -1. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா x 128 into 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8 into 2 16, 1 2 into 2 4 5 2 56 -1 டிவைட் பை x -1 இதான் ஆன்சர். ஸோ இன்றைக்கி கவர் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் சீரிஸ் ட்ரிக்ஸ் பார்த்தோம். இந்த கொஸ்டின் எவ்வளோ ஹையஸ்ட் பவர் கொடுத்தாலும் ஃபியூ செகண்ட்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஸோ உங்களோட பேஸ் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கணும். த்ரோட் எல்லாமே சேமாக இருக்க மாதிரி பேஸ் பக்கத்தில் +1 இருக்க மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கணும். ஸோ உங்களோட பேஸ் எழுதிக்கிறீங்க, ஹையஸ்ட் பவர் எழுதி மல்டிப்ளை பை 2 பண்ணுறீங்க, மேலே -1 டிவைட் பை உங்களோட பேஸை மட்டும் எழுதிட்டு -1 எழுதுறீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.